இப்போ சித்தார்த் அவர்களும் ஒரு 24-25வது வருஷம் அவருக்கு, சரத்குமார் சாருக்கு ஒரு 40வது வருஷம். இப்போ அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளரை நம்பி இந்த படத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒன்று. நான் அவங்ககிட்ட நடந்த விதம் ஒன்றா இருந்தாலும் பேக் ஆஃப் தி மேட் அவங்களுக்கு இவங்க மாவீரன் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நம்பினாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இப்போ இது ஒரு பிகினிங் தான் இந்த படத்துக்கு. இப்போ மேம் சொன்னாங்க நான் எமோஷ்னலி ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். மேம் ரொம்ப நன்றி, இப்படி யாருமே ஒரு தயாரிப்பாளரை பற்றி இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, எனக்கு இதெல்லாம் தானே இப்படி தானே பண்ணணும், இதுக்கே மேம் இவ்வளோ தேங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் மொத்த டீமுக்குமே ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மேடை தான் இது. இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சதுலேருந்து இது வரைக்கும் வந்ததுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ் மீட் தான் இது, ஒரு சக்ஸஸ் மீட்டாக அப்படி பண்ண கிடையாது. இது தேங்க்ஸ் மீட்டாக தான் இதுக்கு வந்திருக்கோம். காரணம் வந்து ஒரு இது வரைக்கும் வந்ததில் ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்க்கான முதப்படியாக இது நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாள் வந்து ஃபஸ்ட்டு டே இருந்ததை விட செகண்ட் டே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் கலெக்ஷன்ஸ் மீன் பண்ணுறது அவ்வளோ மக்கள் உள்ளே வராங்கன்றது தான் கலெக்ஷனாக பிரதிபலிக்குது. நான் சொல்கிறது ஃபுட்ஃபாலாக முதல் நாள் பார்த்த மக்கள் அளவை விட அடுத்த நாள் அதிகமாக பார்த்துருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை அதை விட அதிகமாக பார்த்துருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை காட்டுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் வந்து இங்கே ஒரு பேச்சுக்காக நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க சொல்லி எப்படியாவது உங்களை இது பண்ணிடணுன்றதுக்கான கிடையவே கிடையாது. இப்போது முன்னாடி இருந்ததெல்லாம் விட உங்களோட பங்கு இப்போ ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு 3 நாள் முன்னாடி படத்தை போட்டு காமிச்சேன். ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு இந்த படத்தை ஆரம்பித்தேன். இந்த நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்களுக்கும் போட்டு காமிச்சேன். அதில் ஒரு 80% ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு 20% வந்து ரொம்ப மிக்ஸ்டாகவும் இருந்தது. நான் அப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு தயாரிப்பாளராக இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த படத்தை நம்ம தைரியமாக போட்டு காட்டலாம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம மறைச்சி அப்புறம் அப்படியே கொண்டு போய் சேர்த்துலாம் அப்படி பண்ண முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப பயத்தோடு ரொம்ப ஒரு நர்வஸோடு நான் நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். பட் ஆனால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு நம்பிக்கையோடு தான் போட்டு காமிச்சோம் இந்த படத்தை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டில் தான் இந்த படத்தோட மொத்த தலையெழுத்துமே மாறுச்சுன்னு நான் சொல்வேன். அதுக்கு வந்து அன்றைக்கி ப்ரெஸ் ஷோ முடித்து நீங்கள் வெளியில் வந்து அத்தனை பேரும் நீங்கள் பேசின விதம், நீங்கள் எழுதின விதம், அதில் சில பேர்த்துக்கு நிறைய அண்ணன்களுக்கு இதில் நிறைய சில பேர்த்துக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை, இந்த படம் இதோட லென்த்தாக இருக்கட்டும், அதோட ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இது இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அப்படி சொன்னவங்களாம் கூட ரொம்ப கைண்டாக தான் அது நாங்கள் யாருமே ரொம்ப ஹார்ஷாக இந்த படம் சரியில்லை இப்படி இல்லை அப்படிலாம் போடவே இல்லை. எல்லாத்துக்கும் இந்த படத்து மேலேயும் இது இருக்கிற கதை மேலேயும் இதில் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் ஸ்ரீ கணேஷ் மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஒரு அன்பு இருந்ததே பார்க்க முடிஞ்சுது. அதில் இருக்கிற குறைகளை கூட சொல்லி காட்டினாங்க தவிர அதை அப்படியே நிராகரிக்கல இந்த படத்தை. நான் அதை மட்டும் நம்பினேன், இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், கண்டிப்பாக இந்த படத்தை நிராகரிக்கவே முடியாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக நம்பினேன். அதுக்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமைஞ்ச உங்கள் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா, இங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன் என்னோடய லைஃப்பை. நான் வந்து மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் என்னோடய லைஃப் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி ஒரு படம் எடுத்து உங்கள் முன்னாடி இப்படி ஒரு தேங்க்ஸ் மீட்டில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்தே ஆரம்பித்தேன். என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரஃப் சார், அவருக்கு ஒரு 28-30 வருஷம் அனுபவம். அவர் இந்த படத்தில் இருந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு எங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தானுக்கு. அவருக்கு, சரவணராஜன் சாருக்கு, உதயகுமார் அண்ணனுக்கு, ஜோயல் சாருக்கு எல்லாத்துக்குமே நன்றி. மிக முக்கியமாக சிபிக்கு நன்றி சொல்லணும். சிபி மாரப்பன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த படத்தில் வந்து இதுனதுக்கு. எனக்கு மாவீரன் அப்போ என்கிட்ட நான் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்கிட்ட இல்லை. அதனால் என்னால் கரெக்டாக நிறைய விஷயங்கள் சரியாக என்னால் பிளான் பண்ண மாதிரி சிலது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த தடவை சிபி வந்து என்னோடய பாதி சுமையை வந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் இதை எடுத்துகிட்டு போய் நடத்தின விதம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சிபி. நான் நீங்கள் கூடி சீக்கிரம் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், உங்களோட கனவுகள் நிறையா நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்றைக்குமே கூட இருப்பேன். ரொம்ப நன்றி. நீங்கள் சரவணராஜன் சார் கூட, அஷ்ரஃப் சார் கூட, ஜோயல் சார் கூட, செல்வம் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து, நீங்கள் உதயகுமார் கூட எல்லாம் கூட சேர்ந்து டீமை லீட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இப்படி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோன்னே அவங்க வந்து ரொம்ப நம்பி என்னை வந்ததுக்கு நான் முக்கியமான காரணமாக நினைக்கிறது இன்னொரு காரணம், எனக்கு ஃபஸ்ட்டு படமே மாவீரன் மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு அமைஞ்சிருச்சு. எனக்கு வந்து நான் இந்த படம் பண்ணியிருக்கேன், இப்படி ஒன்று இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, நான் எங்கேயுமே கேட்க வேண்டிய இதுவே எனக்கு அமையலை. போனோடனே ஓகே இவங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க, இவர் கரெக்டாக எடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் என்னை அணுகுனாங்க. அந்த விதத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே ஒரு நன்றி கடன்பட்டிருக்கேன். அவர் நண்பர் தான்,
அவர் நண்பராக இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து மாவீரன் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு தேவயானி மேம் கூட கதை கேட்ட உடனே மாவீரன் ப்ரொடியூசராக சூப்பர் அவங்க நல்லா பண்ணுவாங்க சொன்னோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ இப்படி பார்க்குறாங்களா, இப்படி நினைக்கிறாங்களான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் அப்படி ஒரு விஷயம் நடந்தனால எனக்கு ரொம்ப போய் சிரமப்பட்டு தான் ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் இவங்களை ஓகே பண்ண வைக்கணும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. கதை பிடிச்சிருச்சு, ஓகே. இப்போ சித்தார்த் அவர்களும் ஒரு 24, 25வது வருஷம் அவருக்கு, சரத்குமார் சாருக்கு ஒரு 40வது வருஷம். இப்போ அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளரை நம்பி இந்த படத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒன்று, நான் அவங்ககிட்ட நடந்த விதம் ஒன்றா இருந்தாலும் பேக் ஆஃப் தி மேட் அவங்களுக்கு இவங்க மாவீரன் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நம்பினாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இப்போ இது ஒரு பிகினிங் தான் இந்த படத்துக்கு. இப்போ மேம் சொன்னாங்க நான் எமோஷனலி ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். மேம் ரொம்ப நன்றி, இப்படி யாருமே ஒரு தயாரிப்பாளரை பற்றி இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க எனக்கு இதெல்லாம் தானே இப்படி தானே பண்ணணும், இதுக்கே மேம் இவ்வளோ தேங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மேம் ஒன்றே ஒன்று சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் மேம். ஏன்னா இது வந்து நான் செல்ஃபிஷாக வந்து இதை எடுத்து பண்ணுறது, என் படம், நம்ம படம், இது நான் எப்படியாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து இது பண்ணுற மூலிமா ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட மாட்டாங்களா அப்படின்றதான் என்னோட இது. இப்போ இங்கே ஒரு தயாரிப்பாளராக இப்போ இருக்கிற நிலைமையில மேம், ஒரு சக்ஸஸ் தயாரிப்பாளர்னா அந்த படம் மட்டும் இல்லை, இங்கே எவ்வளோ வருஷம் ஒருத்தன் சர்வைவ் ஆகிறான் தயாரிப்பாளராக தான் மேம் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே ரொம்ப வருஷமாக சர்வைவ் ஆகி இங்கே படம் பண்ணிட்டு இருக்கிற தயாரிப்பாளரே மொத்தம் 3-4 பேர் தான் மேம். அது ஆர்பி சௌத்ரி சாராக இருக்கலாம், கலைப்புடி தானவர்களாக இருக்கலாம், இல்லை சத்யஜோதி தியாகராஜன் சாராக இருக்கலாம். இந்த மாதிரி வெகு சொற்ப ஆட்கள் தான் மேம் இருக்காங்க. இங்கே ஒரு படம் சறுக்குச்சுன்னா அடுத்து அந்த டைரக்டருக்கோ நடிகர்களுக்கோ அந்த டெக்னீஷியனுக்கோ மறு வாய்ப்பு கிடைக்கிறது எப்படியோ முட்டி மோதி நடந்துருமே. ஆனால் அந்த தயாரிப்பாளர் இங்கே இருக்கவே முடியாது மேம். அந்த விதத்தில் நான் தூக்கிட்டு ஓடியே ஆகணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே இப்படி இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நாளைக்கே எனக்கு எதாவது ஆனாலும் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் சினிமாவில், இப்போ சிவகார்த்தியன் அவர்கள் மாதிரியோ, மாரி செல்வராஜ் மாதிரியோ, மடோன் அஸ்வின் மாதிரியோ, ராம் சார் மாதிரியோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் எல்லாமே இருக்கீங்கன்றது தான் எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்அவே. எனக்கு அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இல்லை இப்படி போய் ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் அப்படி சோஷியல் மீடியாவில் காமிச்சு அப்படி நிறைய பேர் எப்படியோ அந்த மாதிரி இல்லை மேம். நான் வந்து மக்களை கொண்டு போய் இதை சேரணும், எப்படியாவது நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான். நான் அதே தான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சுப்பையா சார், எஸ்பி சுப்பையா சார் வந்து எனக்கு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து ஒரு தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து கால் வரும்போது தான் எனக்கு அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, அவர் சொன்னார், சார் நல்ல க்ரௌட் ஏறிட்டே வராங்க, முதல் நாளுக்கு 2வது நாளுக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த படம் நின்று நல்லா ஓடும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்னோன்னே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ என்னோடய ஒர்க்கு ஒன்று தான். இந்த படம் வந்து ஒரு திரைப்படன்றது ஒரு அத்தியாவசியம் கிடையாது, எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றது என்றைக்குமே அந்த திரைப்படத்தும் கிடையாது. எவ்வளோ பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வீட்டில் பெரிய இது இருக்கும். ஆனால் என்னால் ஒன்றே பண்ண முடியும், இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் எவ்வளோ நாள் இருக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருக்க வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த படம் அடுத்து ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் வரும்போது இந்த படம் சில தேட்டரில் இருக்காது, எடுக்காமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் இந்த படம் தேட்டரில் இருக்க வைக்க முடியுமோ அதை நான் என் சைட்லேருந்து கண்டிப்பாக இருக்க வைப்போம். அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு தோணுது, இந்த ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது, உங்கள் நண்பர்கள் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கு போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. அப்படி டிசப்பாயின்ட் பண்ணுற பட்சத்தில் தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த படத்தில் அதை திருத்திக்கிறோம். நிறையா நண்பர்கள் ஷேர் பண்ணுறத படிச்சுட்டு தான் இருக்கேன், இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்கிறது. அது நான் ஒத்துக்கிறேன், எல்லா படத்துலையும் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் இந்த படம் பண்ணதுக்கு, இந்த கதையை தேர்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு என்றைக்குமே ஸ்ரீக்கு வந்து நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். இப்படி ஒரு உண்மையான, இவ்வளோ ஸ்வீட்டான, இவ்வளோ யதார்த்தமான, உண்மையாலுமே ஒரு நடுத்தர இருக்க குடும்பத்தில் இருக்கும், ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னு எதை வேணால் சொல்கிறேன். இப்போ நம்ம பண வசதியோடு இருக்கவங்களும் அவங்களோட அப்பாவோ அவங்களோட தாத்தாவோ இது கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான படமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ஒரு கதையை நம்பி இது எழுதி இது இவ்வளோ கன்விக்ஷனோடு இதை எடுத்த ஸ்ரீ கணேஷுக்கு தேங்க்யூ பிரதர். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னோடய வேலை சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருந்தே ஆகணும், அதை தவிர நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சப்போர்ட்டிவாக இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி.